ஜெம்சியின் குடும்ப உறவுகளை தலைமுடிக்கான அடுத்த கட்ட ஆராய்ச்சி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் ஹேர் கலரிங் பண்ணுற அதே சட்டியில் வேறு முயற்சி. ஸோ தனியாக ஒரு லிக்விடெல்லாம் ரெடி பண்ணி எலுமிச்சம்பழத்தை கூட புகுத்தி மொத்தம் கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பொடிகளை எல்லாம் சேர்த்தி இலைகள் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஹேர் கலரிங்க்கு வெறும் அவுரி மருதாணியே போதும். சரிங்களா? அதே இரும்பு சட்டியில் போட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு கூட வேணாலும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சுடுதண்ணி போட்டு கலக்கி பூசிக்கிங்க. அது கலரிங் வந்துடும் உங்களுக்கும் தான். ஹேர் கலரிங் வேறு. இது அடுத்த கட்ட ஆராய்ச்சி. உள்ள வேருக்கு நம்ம சக்தி கொடுக்க ட்ரை பண்ணுறோம். சிறு வயதிலிருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணிட்டு வந்துட்டா வருங்காலத்தில் அவங்க பெரிதாகையில் முடி உதறாமல் இருக்கிறதுக்கு, முடி சீக்கிரம் நரைக்காமல் இருக்கிறதுக்கு, வழுக்கையெல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு, பொடுகு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நம்மளுடைய ஆராய்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இன்றைய நாளில் டேட் என்ன? இன்றைக்கி 8ன்னு நினைக்கிறேன், என்னோடய நினைவு சரியாக இருந்தால் 8 9/2/2025. சரிங்களா? நம்ம தொடங்கியிருக்கிறோம். குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஆகும். தொடர்ந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு முடி வளர்கிற வரைக்கும் எந்த மாதிரி கலரிங் ஏறுதா இங்கே பாருங்கள். கீழே தாடிக்கு எல்லாத்துக்குமே போட்டிருக்கிறோம். ஸோ முடியும் புருவமெல்லாம் நம்மளுக்கு இன்னும் நரைக்கலை. அந்தளவுக்கு கல்ட்டு டேஸ் ஆகலை நம்ம இன்னும். ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. நல்லா எல்லாம் முன்னாடி பின்னாடி எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு மணி நேரத்து வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள்லாம் எதிர்பார்க்க முடியாது. வாரம் 2 நாள். எப்படிங்க? வீக்லி ட்வைஸ். இன்றைக்கி சண்டே தொடங்குகிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா செவ்வாய் வெள்ளியில் பௌர்ணமாக்கும் இல்லை பௌர்ணமாக்கு போடுறப்ப நானும் போட்டுக்கலாம். ஏன்னா 2 பேருக்கு தனித்தனியாக கலக்க முடியாது. ஓகே, செவ்வாயும் வெள்ளியும் வச்சுக்கலாம், இல்லை புதன் சனியில் எனக்கு கலக்கையிலே வச்சுக்கலாம். வாரம் 2 நாள் மட்டும் வச்சு ட்ரை பண்ணி நம்ம ஒரு 6 மாதம் போய் பார்க்கலாம் எந்த மாதிரி வருது, உள்ளே எந்த மாதிரி மாற்றம் நிகழுது. இதுக்கு தகுந்த மாதிரி ஊட்டச்சத்து நம்ம சரியாக கொடுத்துட்டு வர்றோம். சரிங்களா? புரோட்டீன், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள், விட்டமின் இ, விட்டமின் கே, B1லேருந்து B12 வரைக்கும் சொல்கிறோம் இல்லைங்களா? தயமின், நியாசின், பைரிடாக்சின், சைனோகோபாலமின், பயோட்டின்னு அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம சொல்கிற மாதிரி புரதத்தை கொழுப்பை இன்சுலேட் பண்ணி உள்ளே கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் இப்போ இன்றைக்கி காலையில் என்ன எடுத்தோம்? சோயா சில்லி. சரிங்களா? ரேஷன் பாம் ஆயில்லையே தான் எடுத்துருக்குறோம். அதை தொடர்ந்து இதில் பாருங்கள், தாய் கிழவியும் இந்த ஆராய்ச்சியில் பங்கேற்றிருக்கிறது. எப்படி வேற்றிருக்கிற வாசி மாதிரி புருவத்துக்கெல்லாம் பூசிட்டு உட்காந்துருக்கிறோம். ஏதோ அந்த நாட்டாம படத்தில் பெரிய புருவம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி, நாட்டாம எர்ரா வண்டி உர்ரா வண்டி போகட்டும் அப்படின்னு சொல்லுவோம், சண்முகம் உர்ரா வண்டி போகட்டும்னு சொல்கிற மாதிரி தாய் கிழவி பங்கேற்க வச்சுருக்கிறோம். ஸோ லைவில் ஒரு வேளை கண்டிப்பாக பேக் ட்ராப்பில் லைட்டிங் அதிகமாக இருக்குது. எங்கள் ஃபேஸ் சரியாக தெரியலனாலும் க்ளோஸில் பார்த்துக்குங்க எங்களுடைய நகைச்சுவையான தோற்றத்தை. ஓகே. ஸோ ஹாப்பியாக வச்சுக்கணும், மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கணும். முடி நல்லா இருக்கணும்னா மனது எப்படி சொல்கிறது, இறுக்கமாக இருக்கக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இன்னையிலேருந்து ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பின்னு காப்பி ரைட் அடிச்சிருவானுங்க. வேண்டாம், பாடிராத. ஸோ ரீல்ஸுக்கு ஆரம்பித்து மெயின் மீடியாவாகவே போயிடுச்சு. ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன ஊட்டச்சத்தெல்லாம் எங்கேன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அறுசுவையை என்ன பண்ணுறீங்க? உங்கள் சாப்பாடில் டெய்லி அறுசுவை இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்துடும். சாதாரண புளிச்சோத்தில் கொண்டு வர முடியும். நல்லா நோட் பண்ணுங்கள். சாதாரண புளி சாதத்தில் கொண்டு வர முடியும், பழைய சோத்தில் கொண்டு வர முடியும், முட்டையில் கொண்டு வர முடியும், சிக்கனில் கொண்டு வர முடியும், உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு. சரிங்களா? பால் சார்ந்த பொருட்கள். பால் உணவுப் பொருள் அல்ல, நோட் பண்ணிக்கங்க. பால் உணவுப் பொருள் அல்ல, மருந்து பொருள். மருந்துக்காக பால் எடுக்கிறது வேற, உணவுக்காக 5 வயது வரை தான் எடுக்கணும். அதுபோக பாலை எடுக்கிறது அவரவர் உடல் உபாதைக்கு மருந்தாக. சரிங்களா? ரெகுலர் அல்ல. குறிப்பிட்ட நாட்கள் 48 நாளோ, ஒரு வாரமோ, எப்படி சொல்கிறதுங்க, இன்னும் 11 நாளோ, இல்லை இருமலெல்லாம் நம்ம வர்றப்போ சுக்கு, குருமிளகு, கரும்பு சர்க்கரை, சரிங்களா, மஞ்சப்பொடி போட்டு குடிப்போங்களா, அந்த மாதிரி தான் பால் பயன்பாடு. அப்படி இந்த தலைமுடிக்கானதும் பயன்படுத்தணும். ஏன்னா பால்லையும் அவ்வளவு புரோட்டீன் இருக்குது. நான் சொல்கிறது நல்ல மாட்டுப்பால். நீங்கள் வாங்குகிற மாட்டுப்பால் அந்த பாலையெல்லாம் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணிக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி குரு வித்தைகள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓபி அடிச்சிட்ருக்குறோம். என்னது, 1 மண்டல ஒழுக்கம் கடைபிடிச்சு எக்ஸாம் எழுதுன மாதிரி 48 நாள் கடைபிடிச்சிட்டு லீவ் விடுவோம்ல, அந்த மாதிரி லீவு. தைப்பூச பாத யாத்திரை நம்ம வீடியோ கவரேஜுக்கு போகிறோம். நம்மளுடைய பழைய குரூப்பு ரெகுலராக போயிட்டு இருந்தது. அந்த வீடியோவெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு பழையபடிக்கு மறுபடியும் பிரம்ம முகூர்த்தத்தில் தலைமுடிக்கான குரு வித்தை தனியாக தினம் எப்படி இங்கே ஆக்டிவேட் பண்ணுறோம், இங்கே ரத்த ஓட்டத்தை கொடுக்குறோம், இங்கே இருக்கிற
அந்த இறந்த செல்கள் கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுறோங்கிறதெல்லாம் தனியாக பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்காக வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எங்களுடைய ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டே போகுது. எங்கள் ஆயுள் உள்ள வரை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்களும் இதிலிருந்து கீழே இருக்கிற ஏழை எளிய மக்களும் தற்சார்பு சுயசார்பில் குறைஞ்ச வருமானத்தில் நிறைந்த வாழ்வை பூர்ண ஆயுள் வாழ்வாங்கு நீண்ட இளமையுடன் அவங்களும் வாழணுங்கிறதுக்காக. ஸோ அந்த எண்ண ஓட்டத்தில் பாருங்கள். அதற்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிறவங்க இன்னும் தொடர்ந்து கொடுங்க. புதியவர்கள் முதல்ல இலவச நிகழ்ச்சிகளை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஆதரவு கொடுக்கறத பற்றி யோசிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹெல்மெட் மாட்டின மாதிரி மேலே பிடிச்சிருக்குது. குளிக்கிறப்பவும் லைவ் போடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாத்தையும் மாட்டிட்டு தான் குளிப்பேன், சரியா? குளிக்கிறப்ப இந்த இடம் கழுவியில் என்ன கலரில் போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஏன்னா அப்போனா தான் நீங்களும் நாளைக்கு பரிந்துரைக்கிறப்போ, ஏன்னா நேரடியாக நான் என்னென்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லியிருப்பேன். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்து புரிஞ்சு ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கிறப்பவும் இந்த மாதிரி தான் கலர் வருதான்னு தெரியணும்ல. அதனால் குளிக்கிறப்பவும் லைவ் வரும் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு இன்னும் தெளிவு வருங்க. தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். தலைமுடி மட்டும் இல்லை, ஏற்கனவே தொப்பையை குறைச்சி காண்பிச்சாச்சு, இரத்த சோகையிலேருந்து விடுபட வச்சாச்சு, வெரிகோசைன்லேருந்து இங்கேயே தான் எக்ஸசைஸ் பண்ணி அற்புதமாக 80% மீண்டு வந்துட்டாங்க. கேஸ் ட்ரபிள் இப்போ சுத்தமாக கிடையாது, சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. ஒரு காலத்தில் இந்த கிளவி கண்ணாடி போட்டிருந்தது, இன்றைக்கி அந்த கண்ணாடியெல்லாம் கிடையாது, தூக்கி விசிறிட்டாங்க. 52 வயசு என்னமோ கண்ணாடியெல்லாம் போட்டு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 65 வயசு ஆக போகுது, வர்ற மார்ச் 20 வந்தால், சரிங்களா? ஸோ வயது ஏற ஏற கண் பார்வை கூடிட்டு தான் போகுது, அதை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யோகா பண்ணுவாங்க, குரு வித்தை, அதுக்கேற்ற மாதிரி குரு பாகம், வாழ்வியல் எல்லாம் இருக்குது. சும்மா மந்திரத்துலையெல்லாம் இங்கே மாங்காய் வர வைக்க முடியாது. உடனே எங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் தான் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். யாருக்கும் தனியாக இங்கே கோச்சிங்கோ ஹெல்த் டிப்ஸோ எதுவும் சொல்ல போகிறதில்ல. எங்கள் வாழ்வியலை திறந்த புத்தகமாக தகுதியான அனைவரும் பார்க்குற மாதிரி வச்சுருவோம். புரியுது இல்லைங்களா? என்ன கண்டிஷன்னு தகுதியான அனைவரும் பார்க்குற மாதிரி வச்சுருவோம். அதை நீங்கள் பொறுமைங்கிற தவத்தை ஈட்டி தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வரமாக ஆரோக்கியத்தை வாரி வழங்கும். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இதை நாங்கள் காசுக்காகவோ புகழுக்காகவோ செய்யலை, மன திருப்திக்காக செய்கிறோம். இன்றைக்கி எங்கள் ஆத்தாக்கு ₹1 மருந்து கிடையாது. ஒரு காலத்தில் 8000 மாதம் மருந்து இருந்தால் தான் இந்த கிளவி வாழ முடியுங்கிற நிலைமை இருந்தது. இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தாலும் உங்களுடைய ஆதரவினாலும் என்ன ஆகுது, தொடர்ந்து நாங்கள் இந்த ஆராய்ச்சி செய்கிறனால எங்களுக்கு அந்த வாழ்வியல் அப்படியே வழக்கமானதுனாலையும் என்னாச்சு, ₹1 மருந்து கிடையாது, அந்த திருப்தியே போதும். அதுவே எனக்கு இந்த ஜென்மத்தில் நான் சாதித்ததுக்கு சமம். சாகிற வரைக்கும் இந்த கிளவி ஆசை தீர சாப்பிட்டு எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறது தான் லட்சியமாக வச்சுருந்தா அது சாத்தியப்பட்டாச்சு. இன்னும் சொல்லப்போனால் நைட்டு படுத்தது எங்கள் அம்மா, காலையில் இல்லைங்கிற மாதிரி இருக்கணும். ஒரு காலத்தை ஒருவேளை அவங்க இயற்கை எய்துறப்போ 93 வயது இந்த கிளவிக்கு நான் ஆயுசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது வரைக்கும் இந்த கிளவி எங்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாய்த்தான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க. இன்னும் 93 வயசு எங்கள் ஆத்தாளுக்கு ஆயுசு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம், நானா இந்த கெட்ட கார்பரேட்டுகளா இலும்பு நாட்டிகளான்னு அதையும் பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ உங்களுக்காக க்ளோஸ் எடுத்தாச்சு, முடிச்சுக்கிறேன். அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம்.